ஷேர்சேட்டில் கிடைத்த பொக்கிஷம். குறிப்பு: பெண்களே ஷேர்சேட்டில் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. லட்சுமிக்கு அன்பு போல எல்லோருக்கும் அமையுமா என்றால் எனக்கு தெரியாது. என் பெயர் அன்பு. படித்து முடித்து விட்டு வேலை செய்து கொண்டே இருக்கும் இராமநாதபுரம் மாவட்டத்தின் இளைஞன் நான். இது ஒரு உண்மையான கதை. நான் நேரம் போகவில்லை என்றால் ஷேர்சேட்டில் ஷேட் செய்து கிடைக்கும் பெண்களுடன் சேட் செய்து சந்தோஷமாக இருந்தது மகிழ்வேன். அதில் ஒரு பெண் ரொம்பவும் வித்தியாசமானவள். அவள் தூத்துக்குடியைச் சேர்ந்தவள். அவள் கணவன் தொழில் என்று அழைவதால் அவளுக்கு மனம் விட்டு பேசவும் நல்ல நண்பன் வேண்டும் என்று ஷேர்சேட் வந்ததாக கூறினார். அவளும் நானும் ஷேர்சேட்டில் சந்திக்கும் போது, அவள் நல்ல நண்பனாக இருக்க முடிந்தால் இரு, இல்லை செக்ஸ்காக என்றால் என்னை விட்டு விடு என்றாள். நானும் நல்ல நண்பர்களாகவே இருப்போம் என்று கூறினார். பின் தினமும் ஷேர்சேட்டில் பேச ஆரம்பித்தோம். எங்களது உறவு மிகவும் நெருக்கமாக மாறியது. ஒரு சின்ன விஷயம் கூட என்னிடம் சொல்லாமல் இருக்கமாட்டார்கள். தினமும் பேசாமலும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆரம்பத்திலேயே தன்னுடைய போன் நம்பர் எதுவும் கேட்க கூடாது என்று சொல்லி இருந்தாள். நானும் அவளிடம் அவள் விருப்பப்படி நடந்து கொண்டதால் அவளுக்கு என்னை மிகவும் பிடித்து, என்னை மிகவும் நம்பிக்கையானவனாக உணர்ந்து என்னை தூத்துக்குடி பீட்க்கு வர சொல்லி இருந்தாள். நானும் ஒரு நாள் அங்கு சென்றேன். அவள் சொன்ன அங்கு அடையாளங்களை வைத்து அவளை கண்டுபிடித்து பேசினேன். 30 முதல் 35 வயது மதிக்க தக்க ஒரு அழகான பெண் அவள். அவள் பெயர் லட்சுமி என்றாள். பார்த்து பேசிவிட்டு கிளம்பும் போது நம்பர் கேட்டேன். அதற்கு அவள் உன்மேல் முழு நம்பிக்கை வரும் போது தருகிறேன் என்றார். சரி என்று கனி ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு இருவரும் கிளம்பி விட்டோம். நான் பஸ்ஸில் வரும்போது கோவமா என்று ஷேர்சேட்டில் மெசேஜ் செய்தாள். நான் இல்லை என்று சொல்லி மெசேஜ் அனுப்பு முன் அவளது நம்பர் எனக்கு அனுப்பினாள். நான் போன் செய்து பேசினேன். நான் இராமநாதபுரம் செல்லும் வரை போன் பேசி கொண்டு சென்றேன். திரும்பவும் என்னை தூத்துக்குடி வரை சொன்னாள். நான் அவளிடம் அட போங்கங்க, வரச்சொல்லி சும்மாவே அனுப்பி விட்டிரிங்க சொன்னேன். அவள் இந்த டைம் உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் சொன்ன. நானும் போனேன். தூத்துக்குடி இப்போது கட்டிய புது பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து காரில் அவள் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு சென்றாள். வீடு மிகவும் அழகாக வைத்திருந்தார். வீட்டில் வேலை செய்ய ஆட்கள் என்று என்னை சிறப்பாக கவனிக்கவும் ஆட்கள் இருந்தனர். கவனித்து முடிக்கவும் அவங்க வீட்டை சுற்றி காமித்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து, நீ இவ்வளவு நாள் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் கண்ணியமா நடந்துகிட்ட என்று சொல்லி என்னுடைய நெற்றியில் முத்தமிட்டாள். அவள் முத்தமிட்ட உடனே அவள் மேல் இருந்த ஆசை மிருகமாய் வெளியே வந்தது. நான் பொறுமையாக அவளிடம் உங்க விருப்பம் போல் நடந்ததிற்கு வெறும் நெற்றியில் முத்தம் மட்டுமே போதாது என்றேன். அவள் புரிந்தவளாய் நானும் உன்னை முதல் நாள் பார்த்ததில் இருந்து அதற்காகத்தான் காத்திருக்கிறேன். என் கணவர் வெளியூர் செல்லவும் அதற்காக தான் உன்னை அழைத்தேன் என்று சொல்லி அவளே அவளின் ஆசையை காட்ட நானும் ஈடு கொடுத்து விளையாடினேன்.